delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சர்வே எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக வரலாறு காணாத அளவுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இந்த முறை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்து கணிப்பு வந்துச்சு, லோக்பாலுடைய கருத்து கணிப்பு ரொம்ப முக்கியமான கருத்து கணிப்பு. இந்த லோக்பால் கருத்து கணிப்பு என்பது கர்நாடகாவில் துல்லியமாக சொன்ன கருத்து கணிப்பு. ரொம்ப அவங்க எந்த கட்சி சார்ந்து சொல்ல மாட்டாங்க. அவருடைய கருத்து கணிப்பு பிரகாரம் 180 இடங்களுக்கு மேலே திமுக எப்படி அவங்க தான் வெற்றி பெற்று வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க சொன்னால் அதை விட முக்கியமானது என்ன பார்க்குறேன்னா, திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் 10லிருந்து 12 விழுக்காடு வித்தியாசம் இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. நீங்க கடந்த காலங்கள் எடுத்தீங்களா, திமுகவிற்கும் அதிமுக 1% வித்தியாசம்லாம் இருக்கு, 0.5%லாம் வந்திருக்கு. உங்களுக்கு சொல்ல போனா ஜெயலலிதாவுக்கும் திமுகவுக்கும் 1% வித்தியாசத்துல ஜெயலலிதா ஆட்சி அமைச்சாங்க. ஆனா 10 விழுக்காடு 12 விழுக்காடு வித்தியாசம் வருதுன்னா எப்போ வரும் தெரியுமா? 180லிருந்து 200 இடங்களை வெற்றி பெற்றதான் வரும். இந்தியாவில் இந்த ஸ்டாலின் ஆட்சி நீங்க ஒரு வரையில சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா நான் ஒன்னே ஒரு அர்த்தம் சொல்லுவேன். உயர்கல்வியில் சிறந்த மாநிலமாக இந்த 5 வருடங்களில் தமிழகம் மாறி இருக்கு. கல்வி புரட்சி, தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்குங்க. அப்போ கல்வியில் உயர்ந்திருக்குமா? பெண் கல்வி உயர்ந்திருக்கு. பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்ததுக்கு அப்புறம் 24% உயர்ந்திருக்கு. அப்ப இந்த 5 ஆண்டுகளும் தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி நடந்திருக்கு. குறிப்பா டிராப் அவுட் குறைஞ்சிருக்கு. அதான் சொல்றேன். அரசு செல்வாக்கு விட்டுருக்கும், தனிநபர் செல்வாக்கு உயரத்துக்கு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரியங்கள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறுது என்பதை கண்கூடா பார்க்க போறோம். நீங்க மே 4ஆம் தேதி நான் பேசின இந்த வீடியோவை திருப்பி கேளுங்க. மே 4ஆம் தேதி ஒரு மாலை நேரத்தில் நான் பேசின வீடியோவை திருப்பி கேளுங்க. நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு பேசுனேங்கிற கனெக்ட் ஆகும். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 2026 எலெக்ஷன் யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்ட சர்வே எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக வரலாறு காணாத அளவுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இந்த முறை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா அவருடைய பெரிய செல்வாக்கு இருந்தது. ஆனால் ஒரு டஃப் ஃபைட் ஏடிஎம்கே கொடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஸ்வீப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் விஜய் வந்திருக்காரு. விஜய் எமர்ஜிங் ஃபேக்டராக இருக்காரு. அவர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண போகிறாருன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யார் வந்தாலும் இங்கே ஸ்டாலின் அசைக்க முடியாது அப்படின்னு இன்னொரு பக்கம். ஆனால் கடந்த முறையோட இந்த முறை ஸ்டாலினோட செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது 5 ஆண்டுகள் ஆட்சி. 2021 தேர்தல் நடந்தபோது எப்படின்னா, ஸ்டாலினுக்கு முதல்வராகக்கூடிய ராசியே இல்லைன்னாங்க. அவருக்கெல்லாம் ராசி இல்லைங்க, ஜாதகத்திலே இல்லை, அவருடைய ஜாதகத்திலே இல்லை. பலரும் சொன்னாங்க, ஹெச் ராஜா மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் ஜாதகம் நானே பார்த்துட்டேன், அவருக்கு ராசியே இல்லைங்க அப்படின்னு. ஆனால் 5 வருஷம் ஆட்சி முழுமையடைந்திருக்கிறது. கம்ப்ளீட் பண்ணி. இரண்டாவது, இந்த 5 வருடத்தில் கொடுத்த திட்டங்கள் என்பது அவ்வளோ எளிதான கடந்தே போயிட முடியாது. அதுவும் சொல்லப்போனால் இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோமா? இதே ஜெயலலிதா ஆட்சியிலேயோ அல்லது எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது யாராவது இதை பற்றி பேசினாங்களா? அப்போ மகளிர் உரிமை தொகை என்று ஒரு கான்செப்டே கொண்டு வந்தது திரு ஸ்டாலின் அவர்கள் தான். எதிர்கட்சி தலைவர் முதற்கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா கட்சிகளுமே உரிமை தொகை பற்றி பேசுகிறத பார்க்குறோம். அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, அதாவது உரிமை தொகையை இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சி தான் நடக்குது, அது எந்த ஆட்சி இருந்தாலும். இப்போ அந்த அளவுக்கு அவர் சொன்னார். அது பெரிய அளவில் ரீச்சுங்க. 2 கோடி பெண்களுக்கு போய் சேருது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது அசைக்க முடியாது. ரெண்டாவது, அதைத்தான் இன்றைக்கி 2000 இன்றைக்கி மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இவரும் பலரும் எடப்பாடி அதை காப்பி அடித்து நானும் கொடுப்பேன் அப்படின்னார். ஆனால் கொடுத்துக்கிட்டு இருக்கவன் சொல்கிறத நம்புவாங்களா? கொடுக்காதவன் நானும் கொடுக்குறேன்னு சொன்னால் நம்புவாங்களா? கொடுத்துக்கிட்டு இருக்கவன் சொன்னால் தான் கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்கும். அந்த நம்பகத்தன்மை முக்கியம். இரண்டாவது, இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து. நீங்கள் நினைக்கிறீங்க பெண்களுக்கு இலவச பேருந்துலாம் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ஒரு வேலைக்கு போகிற பெண் ஒரு பேருந்தில் ஏறி ஒரு வேலை பார்த்துட்டு திருப்பி வர்றதுக்கு பேருந்துக்காக 20 ரூபா 30 ரூபா செலவு பண்ணுறாங்கல்ல, அது மாத கணக்கில் எடுத்துக்கிங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் பேருந்துக்காக செலவு பண்ணுவாங்களா? குறைந்தபட்சம். ரொம்ப தூரத்தில் வரும், அதை விட கூடவே செலவு பண்ணுவாங்க. இப்போ குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபா பேருந்துக்கு செலவு பண்ணவங்க அது மிச்சப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அந்த பெண்களுக்கு, அது குறிப்பாக வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு தான் அந்த 1000 ரூபாயோட வேல்யூ தெரியும். அது முக்கியமானது. இப்போ அவங்களுக்கு உரிமை தொகை ஒன்று. இப்போ 2, இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதெல்லாம் பெரிய அளவில் கை கொடுத்தது. இப்போ இது ஒன்று. இரண்டாவது, இந்த நீங்கள் திருப்பி முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்டாலினை வீழ்த்துவதற்குத்தான் இத்தனை பேர் நிற்கிறாங்களே ஒழிய ஸ்டாலினுக்கு நிகராக யாருமே இல்லை. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், இது ஒரு முக்கியமானது. இன்றைக்கி இத்தனை பேர் பிரிந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இந்த
கருத்து கணிப்பு வந்துச்சுல, கருத்து கணிப்பு வந்துச்சு, லோக்பாலுடைய கருத்து கணிப்பு, ரொம்ப முக்கியமான கருத்து கணிப்பு. இந்த லோக்பால் கருத்து கணிப்பு என்பது கர்நாடகாவில் துல்லியமாக சொன்ன கருத்து கணிப்பு. ரொம்ப அவங்க வந்து எந்த கட்சி சார்ந்து சொல்ல மாட்டாங்க. அவருடைய கருத்து கணிப்பு பிரகாரம் 180 இடங்களுக்கு மேலே திமுக எப்படி அவங்க தான் வெற்றி பெற்று வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க சொன்ன அதை விட முக்கியமானது என்ன பார்க்குறேன்னா, திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் 10லேருந்து 12 விழுக்காடு வித்தியாசம் இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கடந்த காலங்கள் எடுத்தீங்களேன், இப்போ நீங்கள் திமுகவிற்கும் அதிமுக கூட்டணியில் 1% வித்தியாசம்லாம் இருக்குது, 0.5%லாம் வந்திருக்கு. உங்களுக்கு சொல்லப்போனால் ஜெயலலிதாவுக்கும் திமுகவுக்கும் 1% வித்தியாசத்தில் தான் ஜெயலலிதா ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் 10 விழுக்காடு 12 விழுக்காடு வித்தியாசம் வருதுன்னா எப்போ வரும் தெரியுமா? 180லேருந்து 200 இடங்களை வெற்றி பெற்றால் தான் வரும் அந்த இடம். இப்போ அதுலேயே உங்களுக்கு ஒன்று, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, இதெல்லாம் சரிங்க, மக்கள் தெளிவாக இருக்காங்க, கருத்து கணிப்பு வருது, எப்படி இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு. நீங்கள் இந்திய அளவில் நீங்கள் பாஜக ஆளுகின்ற இத்தனை மாநிலங்கள், அவர்களுக்கு கனவுல கூட கால் ஊன்ற முடியாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ராகுல் காந்தி கூட பாராளுமன்றத்தில் சொன்னார்ல, நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருங்க பார்ப்போம், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பாராளுமன்றத்தில் வச்சு வெளியே வச்சே பேசினார். என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது அப்படின்னு எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, நான் இன்னும் ஒன்று கேட்குறேன். பாஜகவை எதிர்க்கின்ற தலைவர்கள் இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இந்த அம்மா இருக்காங்கல்ல, மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் இருக்காங்கல்ல, மம்தா பானர்ஜியை விடவா ஸ்டாலின் எதுக்குறாரு? மம்தா பானர்ஜியை விடவா பாஜகவை கிழிச்சு தொங்க விடுறாரு? இந்த எஸ்ஐஆர் விஷயத்துக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, சுமூகமான விஷயமாக தான் போச்சு. ஒரு போராட்டம் நடத்தினாங்க, நீதிமன்றம் போனாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடினாங்களா? அங்கே நின்று சிங்கமாக குரல் கொடுத்தாங்களா? பாஜகவை கிழிச்சு தொங்க விட்டாங்களா? அப்போ ஸ்டாலினை விட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜி பாஜகவை வந்து எதிர்த்து பேசுகிறது என்பது அதிகம்தான், கோபமாக பேசுவாங்க. ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மேற்கு வங்காளத்தில் 40 எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாஜகவுக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்களா? என்ன காரணம்? அப்போ அதை விட வந்து பலமாக இருக்கின்ற மேற்கு வங்காளத்தில் பாஜக கால் ஊண்டி இருக்குல்ல, தமிழ்நாட்டில் ஏன் ஊண்ட முடியல? இந்த கேள்விக்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் பதில் சொல்கிறாருங்க, வட இந்திய பத்திரிகையாளர் பதில் சொல்கிறார். என்ன காரணம் என்று அவர் ஆய்வு செய்து பதில் சொல்கிறாரு. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறார் ஸ்டாலினை விட பயங்கரமா, ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் எதிர்க்கிறாங்க ஸ்டாலினை விட. இந்த 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 வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஆட்சியாளர்களை விட மக்கள் பாஜகவை எதிர்க்கிறாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை, மேற்கு வங்காள மக்களை விட மம்தா பானர்ஜி எதிர்க்கிறார். அப்போ மக்களுடைய எதிர்ப்பு தான் ஒரு ஆட்சியை வந்து இங்கே வரவிடாமல் தடுக்க முடியும். அதுக்கு பெரிய உதாரணம் இங்கே தமிழ்நாடு தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த 2026 தேர்தல் எப்படி ரியாக்ட் பண்ணும்? பல்வேறு நபர்கள் வந்து கருத்து கணிப்புங்கிற பேரில் ஒரு மாதிரி சொல்கிறாங்களே. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள், திமுக கூட்டணி இவங்க சொல்கிறாங்கல்ல 200 இடங்கள் வரலாறு படைப்போம்னு, கண்டிப்பாக வரலாறு படைக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஒரு பக்கம் பாஜகவுடைய நெருக்கடி அதிமுகவுக்கு இருக்குது ரொம்ப தெளிவாக. பாஜக கேட்ட இடங்களை கொடுத்தாலும் கேட்ட இடங்களை கொடுக்கல, கொடுத்த இடங்களே சரியில்லை அப்படின்ற ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை போன்றவர்கள் போட்டியிடவே இல்லை, அவர்களுக்கு உட்கட்சி பிரச்சனை. ரொம்ப தெளிவாக நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க விஜய் ஃபேக்டரை பற்றி பேசுனீங்க. விஜய் எப்படிப்பட்ட தலைவர் என்பது நம்ம பல்வேறு விஷயங்களை காமிச்சிக்கிட்டே இருக்கோம். சிலிண்டருக்கு கூட ஸ்டாலின் ஒன்றும் செய்ய மாட்டாரான்னு கேட்குற தலைவர், சிலிண்டர் விஷயத்தை கூட ஸ்டாலின் கட்டுப்படுத்த மாட்டாரா, இவ்வளவு மோசமாக இருக்க தமிழ்நாட்டிலேன்னு கேட்கக்கூடிய தலைவராகத்தான் விஜய் இருக்கிறார். இப்போ அதிலே புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய அரசியல் அறிவு இருக்கிறது. அப்போ அவர் இருந்தாலும் அவருக்கான அரசியல் சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன்னா, நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், 234 தொகுதியில் வந்து இன்றைக்கி விஜய் வந்து கூட்டணிக்கு யாருமே வரல, இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, நான் வந்து என்ன தெரியுமா ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறேன், 234 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் தாவேக்காவுடைய மனு நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற செய்தி வந்துருமோன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏனென்றால் இவரே வந்து பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் போய் வேட்புமனு பண்ணார்ல. பெரம்பூரில் 52 வயசு, திருச்சி கிழக்கில் 51 வயசுன்னு கொடுத்தார். இதில் இந்த கேஸ் இருக்குன்னு சொல்லலை, அதில் அந்த கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கார். இதில் இந்த சொத்து விஷயத்தை மறைச்சிருக்கார், இதில் இந்த சொத்து விஷயத்தை கொடுத்துருக்கார். அதை திருப்பி வந்து போய் நின்று இல்லைங்க தப்பாக கொடுத்துட்டுங்க அப்படின்னு சொல்லிலாம் கரெக்ட் பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது.
அப்போ ஒரு கட்சியுடைய தலைவரே வேட்புமனுவில் இத்தனை சிக்கல்கள். அப்போ இந்த இன்னைக்கு வேட்புமனு செஞ்சுருக்கின்ற மற்ற 231 பேரும் 2 பேரும் என்ன சிக்கல்கள் இன்னைக்கு வேட்புமனு செஞ்சுருப்பாங்க? ஏஃபார்ம் ஒழுங்காக கொடுத்தாங்களா? முன்மொழிந்தவர்கள் எத்தனை பேர் முன்மொழிஞ்சாங்க? அதை சரியாக போய் முன்மொழிஞ்சாங்களா? முன்மொழிஞ்சவங்களுக்கு வந்து தேர்தல் அடையாள அட்டை இருந்ததா? எப்படி கரெக்டாக கொடுத்தாங்க? நம்ம பார்க்குறோம்ல, சுயேட்சையாக வேட்புமனு செய்தவர்கள் எத்தனை பேருடைய மனு கடைசி நேரத்தில் வந்து நிராகரிக்கப்படுது. என்ன காரணம்னா வேட்புமனுவே சரியாக கொடுக்கலங்க, தப்பாக கொடுத்துட்டாங்க. அதில் வந்து முன்மொழிந்தவர்கள் யாரும் இத்தனை பேர் முன்மொழியணும்னா அத்தனை பேர் முன்மொழியலை. பார்க்குறோம்ல, இப்போ கிட்டத்தட்ட 234 தொகுதிகளிலும் ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலானவர்கள் சுயேட்சை மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய சேலஞ்சுன்ற ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, அப்போ தாவேகா ஓட்டு பிரிக்காதா? பிரிக்கும், அஃப்கோர்ஸ் பிரிக்கும். எல்லாரும் கணிக்கிற மாதிரி நானும் கணிக்கிறேன். 10 to 13 விழுக்காடு வாக்குகளை பிரிக்கலாம். அவர்களுடைய ரசிகர் ஓட்டுகள் கண்டிப்பாக பிரியும். எல்லா இடத்துலையும் ரசிகர்கள் இருக்காங்க. நான் என்ன தெரியுமா பார்க்குறேன், திமுகவை எதிர்க்கின்றவர்கள் ஒன்றா இல்லை, தனித்தனியாக நிற்கிறாங்களா? அதிமுக பாஜக கூட்டணி, அது என்டிஏ கூட்டணி தனியாக நிற்கிது. அவங்க பாஜக யார் எதுக்குறாங்க? திமுக தான் எதுக்குறாங்க. அவங்க போய் விஜய் பற்றியும் பேசுறது இல்லை, நாம் தமிழரை பற்றியும் பேசுறது இல்லை. விஜய் யார் எதுக்குறாரு? என்டிஏ பக்கம் திரும்ப கூட மாட்டார். மோடி அங்கல்னு சொல்ல, மோடின்னு கூட அவர் சொல்ல மாட்டார், எம்மை கூட பயன்படுத்த மாட்டார். இங்கே இருக்கிறாரா? இப்போ நாம் தமிழர் சீமான் அவர் கத்தி கத்தி காஞ்சு போயிட்டாரு. இதுக்கு மேலே நான் கத்தி செத்து தொலைஞ்சிருவேன்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு போட்டா போடுங்க, போலினா போங்க போங்க அப்படின்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவர் யார் எதுக்குறாரு? திமுக எதுக்குறாரு. இன்னைக்கு சின்ன கட்சிகள் சசிகலா, ராமதாஸ் குரூப்பு, அவங்கள யார் எதுக்குறாங்க? திமுகவை தான் எதுக்குறாங்க. அப்போ திமுகவை எதிர்க்கின்றவர்கள் யார் ஆதரிப்பாங்க? இந்த 4 பேர் யாரையா ஒருத்தர் ஆதரிக்கணும். இப்போ நாம் தமிழர் கண்டிப்பாக என்ன செய்வாங்க? அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே போயிடுமா? விஜய் கட்சியை சார்ந்தவங்க நாம் தமிழருக்கோ அதிமுக ஓட்டு போட மாட்டாங்களா? விஜய்க்கு போடுவாங்க. ஆனால் திமுகவை ஆதரிக்கின்றவர்கள் திமுகவுக்கு மட்டும் தானே ஓட்டு போடுவாங்க. இந்த 5 பேரையும் பிடிக்காதவன், எனக்கு விஜய் பிடிக்கல, அவனை பிடிக்கல, திமுகவுக்கு ஆதரிக்கலாமே. அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் சிதறுகிறது, இது ஒரு ஃபேக்டர். ஆனால் திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் சிதறலை, இது முக்கியமானது. கிட்டத்தட்ட 25 கட்சிகள் ஆதரவோட திமுக களத்தில் நிற்கிது. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். நான் வந்து அரித்தமெட்டிக்காக சொல்கிறேன். ஒன்று அவங்க செஞ்ச செயல்பாடுகளை சொன்னேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஒன்றே ஒன்று திருப்பி திருப்பி சொல்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாட முடியவில்லை. ஆனால் மக்கள், தமிழக மக்கள் வந்து படித்தவர்கள் என்கிற எண்ணம் அவர்களுக்கு தெரியல. தமிழக மக்கள் எல்லோருமே வந்து விஜயோட மென்டாலிட்டியில் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இன்றைக்கி இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக மோசமான வழக்குகள் அல்லது பாலியல் சம்பவங்கள் நடக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதில் 10 இடங்களில் டாப் 10 இடத்துல தமிழ்நாடு இல்லை. அதில் முதல் இடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம், 2வது இடத்தில் இருப்பது பீகார், 3வது இடத்தில் இருப்பது மத்திய பிரதேசம். இந்த 3ல் யார் ஆட்சி செய்வது? பிஜேபி. அப்போ இதை வந்து ஒரு தமிழனுக்கு தெரியாதா? ஒரு தமிழ் குடிமகனுக்கு இந்த அறிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஒரு சித்தாந்த ரீதியாக பாஜகவோடு இருப்பான், ஆனால் அவனுக்கு கூட தெரியும் அதிமுகவை வந்து வேறு வழி இல்லைன்னு ஆதரிப்பான், அவனுக்கும் தெரியும். அப்போ இப்படி இருக்கின்ற சூழலில் நீங்கள் வந்து திருப்பி வந்து நீங்கள் திமுகவுடைய பலம் எங்கே குறைஞ்சி போயிருக்கு? கூடியிருக்கு. திமுகவோட பலம் கூடன்னு அவசியம் இல்லை. எதிர்ப்பு வாக்குகள் செதறினாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கோட்டை அழிக்காமல் அந்த கோட்டை சின்னதாக்குன்னா என்ன செய்யணும்? பெரிய கோடு போடணும், பக்கத்தில் பெரிய கோடு போடணும். ஏற்கனவே அந்த மாதிரி பெரிய கோடு போட்டாங்க. இதுதான் எளிதான திமுக வெற்றிக்கான காரணமாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக சொல்லப்போனால் 180 to 200 இடங்களை திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. சில விஷயங்கள் இருக்கலாம், அதாவது எல்லா அரசுக்குமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், எல்லா அரசுக்குமே வந்து இப்போ சில விஷயங்கள் பிடிக்காமல் மக்கள் இருப்பாங்க. அது ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10% மக்கள் ஒரு அதிருப்தி வரத்தான் செய்யும். ஆனால் அந்த அதிருப்தியை விட உங்களுக்கு வந்து இந்த ஓட்டு சிதறதுனால இந்த அதிருப்தி பெரிய அளவில் இல்லை, திமுக கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெறுது என்பதை கண்கூடாக பார்க்க போகிறோம். நீங்கள் மே 4ஆம் தேதி நான் பேசின இந்த வீடியோவை திருப்பி கேளுங்க. மே 4ஆம் தேதி ஒரு மாலை நேரத்தில் நான் பேசின வீடியோவை திருப்பி கேளுங்க. நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு பேசுகிறேங்கிற கனெக்ட் ஆகும். சார், அதே போல் ஆன்டி இன்கம்பன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வேவும் சொல்லுது, ஸ்டடீஸும் சொல்லுது.
அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ரெஜிம் சேஞ்ச் மென்டாலிட்டின்னு இருக்கும். பெரும்பாலும் ஒரு 5 வருஷம் இருக்காங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து இயல்பாகவே நினைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எண்ணமும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து வேறு என்னென்ன காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ரெஜிம் சேஞ்சுங்கிறதுலாம் அது இப்போ சமீப காலத்தில் பயன்படுத்தின்ற வார்த்தை. ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் தான் அந்த ரெஜிம் சேஞ்சை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது புரட்சி நடக்கணும். இந்த விஜயோட ஆதவர்ஜனெல்லாம் பேசுகிறாருல, புரட்சி, இந்த ஜென்சி ஆட்கள்லாம் வந்து புரட்சி பண்ணுங்க, உடனே வாங்க, நம்மளை அடிக்கிறாங்க. அவர் வில்லிவாக்கம் பகுதியில் பிரச்சாரம் பண்ணாருங்க. அது என் தொகுதி தான், அங்கே தான் எனக்கு வாக்கு இருக்குது, என் தொகுதினே எனக்கு அங்கே தான் ஓட்டு போடுறதுக்கு இருக்குது. அது வந்து பேசுகிறாரு, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அம்மா, ஓட்டு போட்டுருங்க, ரொம்ப திமுக அரசு எங்களை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. இதை தவிர வேறு எதுவும் பேசலை. அதனால ரெஜிம் சேஞ்சா நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் ரெஜிம் சேஞ்சுனா இப்போ 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ 2016 ரெஜிம் சேஞ்ச் ஆகிருக்கணும்ல? ஏன் தொடர்ச்சியாக 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க? தமிழ்நாட்டில் ரெஜிம் சேஞ்ச் ஆகலையில? எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ந்து 10 வருஷம்லாம் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணியிருக்காருல்ல, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலையே. ஆனால் திமுக, அந்த திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தொடர்ச்சி ஆட்சி நடத்தலை. அந்த வரலாறு மாறுகிறது என்கிற மாதிரி இன்றைக்கி பேசுகிறாங்க. இப்போ ஜெயலலிதா, ஸ்டாலின் திருப்பி இன்னொரு 5 வருஷம் ஆட்சி பண்ண மாட்டாரா? அப்போ அந்த ஒரு இடத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாடு போகக்கூடாதுன்னு என்ன கட்டாயம் இல்லைல்ல? எந்த கட்டாயமும் இல்லைல்ல? அது மாற்றம் நடக்கும், ரெஜிம் சேஞ்ச் ஆகும், இப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் கடன் வாங்கிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் சொல்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் கடன் வாங்கிட்டாங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் இந்த 3 தான் திருப்பி சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கடன் வாங்கிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை தான் எடப்பாடியும் சொல்கிறாரு, விஜய் ஆட்களும் சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நம்ம வந்து கிளியர் பண்ணியே ஆகணும். இது கண்டிப்பாக சட்ட ஒழுங்கை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சட்ட ஒழுங்கில் அதனுடைய குறியீட்டில் தமிழ்நாடு எவ்வளவோ பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இது ஒன்றிய அரசு கொடுத்த குறியீடு, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது. இதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சோ அதை விட எப்பவும் போல தான், அதை விட கம்மியாக தான் நடக்குது. அதுக்கு குறியீடு இருக்குது. இரண்டாவது, போதை பிரச்சனை சொல்கிறாங்க. இந்த போதை பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இம்பேக்ட் இருக்கா? இப்போ 2017 நீங்கள் ஆட்சி பண்ணும்போது குட்கா வழக்கு யார் மேலே தொடக்கப்பட்டிருக்கு? அமைச்சர் மேலே, முன்னாள் அமைச்சர்கள் மேலே. இன்ன வரைக்கும் சிபிஐ வழக்கு இருக்குது. அப்படியே வந்து ரைடு பண்ணப்பட்டது எங்கள் ரெட் ஹில்ஸில். இப்போ இன்ன வரைக்கும் இருக்க. இன்றைக்கி இந்தியா முழுவதும் போதை மருந்து பொருட்கள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசு தகவல் கொடுக்குது. முத்ரா துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு பொருளை கைப்பற்றினாங்களே, அது யாருடைய துறைமுகம்? அதானியுடைய துறைமுகம். அது யாருடைய ஆட்சி? பாஜக ஆட்சி. அப்போ இது வந்து தமிழ்நாடு பிரச்சனை இல்லை, இந்தியாவோட பிரச்சனை. உண்மையில் பொருள்கள் கூடியிருக்குன்னா எஸ், கூடியிருக்கு. பயன்பாடு கூடியிருக்கா? கூடியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து இதை பேன் இண்டியா பிரச்சனையாக பார்க்கணும். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு வழித்தடமாக இருக்குது. இலங்கை கடத்துகிறாங்க, இந்தோனேஷியா கடத்துகிறாங்க, ஆப்கானிஸ்தான்லேருந்து வர போதை பொருட்கள் நடமாட்டம் இருக்குது. இது யார் கண்ட்ரோல் பண்ணணும்? மாநில அரசாங்கமா? மத்திய அரசுக்கென்று ஒரு அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்ல. இப்போ இது ஒன்று. மூன்றாவது என்ன பேசணும்? கடன் வாங்குவது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. நான் திருப்பி கேட்குறேன், கடன் வாங்குவதை ஒரு மாநில அரசு நினைச்சா எத்தனை லட்சம் கடன் வாங்க முடியுமா? இந்த கேள்வி நான் கேட்குறேன். மாநில அரசு நினைச்ச பணத்தெல்லாம் கடன் வாங்கிடலாமா? முடியாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வழிகாட்டுதலின்படி தான் நீ கடன் வாங்க முடியும். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு வங்கியில் போய் எனக்கு கார் லோன் வேணும்னு கேட்குறீங்க, கொடுத்துருவானா? கொடுக்க என்ன கேட்பான்? சிபில் கேட்பான். உங்களுடைய வருமானம் கேட்பான். உங்களுடைய இஎம்ஐ கட்ட முடியுமா கேட்பான். உங்களுக்கான தகுதி இருக்கான்னு பார்ப்பான்ல, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்ப்பான்ல. அப்போ ஒரு கடன் கொடுப்பதற்கு ஒரு தனி மனிதனுக்கு இத்தனை கூறுகள் இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இந்த கூறுகளை இல்லாமையா கொடுக்குறான்? கண்டிப்பாக செக் பண்ணி கொடுப்போம். அப்போ தகுதி இருந்தவன் வாங்குறான், வீடு கட்டுறான், ஹோம் லோன் போட்டு கட்டுறான். அப்போ நான் ஹோம் லோன் வாங்க மாட்டேன், காருக்கு லோன் வாங்க மாட்டேன், ஆனால் சொந்தமாக சம்பாரிச்சு தான் வாங்குவேன் அப்படின்னா இந்த காலத்துக்கு எப்படி அது பொருந்தும்னு நினைச்சு பாருங்க. எனக்கு எந்த வருமானம் இல்லை, நான் பல பேர்கிட்ட கடன் வாங்குறேன் அப்படின்னா அது வேறு விஷயம். நான் உங்கள்கிட்ட வாங்குறேன், அவன்கிட்ட வாங்குறேன், கந்து வட்டிக்கு வாங்குறேன். எனக்கு கந்து வட்டிக்கு தமிழ்நாடு அரசு வாங்கி வச்சுருக்கு. நியாயப்படி த்ரூ ஆர்பிஐ மூலமாக வாங்குறாங்க. ஒன்று. இரண்டாவது, ஆர்பிஐ வந்து தங்களுடைய வருமானம், ஜிடிபி இதெல்லாம் அளவுகோலாக வைத்து இத்தனை சதவீதம் தான் வாங்க முடியும்னு வச்சுருப்பாங்க. அதனுடைய ஸ்கேல் இருக்குது. அந்த ஸ்கேலின் அடிப்படையில் தான் வாங்கப்பட்டிருக்கு. இது ஒன்று. இரண்டாவது, இன்னொரு விஷயம், நாங்கள் கடன் வாங்கலை அப்படின்னு. ஆனால் அதிமுகவுடைய ஆட்சியில் வாங்கப்பட்ட கடனுக்கும்
அதுக்கப்புறம் எடப்பாடி காலத்தில் வாங்கப்பட்ட கடனுக்கும் இப்பொழுது வாங்கப்பட்ட கடனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சதவீதம் அவர்களை தொடும்போது குறைவாக இருக்கிறது. இப்போ ஒரு 70,000 கோடி கடன் வச்சுருப்பாங்க, அடுத்து இவன் 1,40,000 கோடி கடன் வாங்கியிருப்பான். அது எத்தனை சதவீதம்? 100%. ஆனால் நான் இப்போ 170 இருக்கும் பொழுது நான் ஒரு 120 கோடி வாங்குறேன்னு வைங்களேன், அது 100% வராது. நீங்கள் சதவீதத்தில் பார்த்தால் குறையும், ஆனால் அமௌண்ட்டில் பார்த்தா கூடும். இப்போ இன்னொரு பாணி சொல்கிறேன். 2014க்கு முன்பு வரை இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கடன் எவ்வளோ தெரியுமா? 40 லட்சம் கோடி, 48 லட்சம் கோடி. 2014க்கு முன்னாடி மன்மோகன் சிங் இந்த காலத்தில். இன்றைக்கி இந்தியாவோட கடன் எவ்வளோ தெரியுமா? ஒரு 182 லட்சம் கோடி, 3 மடங்கு கூடி இருக்கு. அப்போ ஒன்றிய அரசு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா இந்த 10 வருஷத்தில்? அப்போ கடன் வாங்குவதை மட்டும் வைத்து ஒரு அரசை நீங்கள் இது பண்ண முடியாது. கடன் வாங்குவது என்பது ஒரு அளவீடு, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறோம், ரீபேமெண்ட்டில் தமிழ்நாடு அரசு சிக்கலாக இருக்கா, அதுதான் முக்கியமானது. நீங்கள் ரீபேமெண்ட் சரியாக பண்ணலாம், உங்களுக்கு கடன் அது கிடைக்குமா? கொடுக்க மாட்டோம். அதுதான் சிம்பிள். இந்த கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இப்படி மக்களுக்கு புரியாத விஷயத்தையெல்லாம் பேசி குழப்புறது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. ரொம்ப எளிதாக திமுக இன்றைக்கி பல்வேறு நலத்திட்டங்கள், நீங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற திட்டமாக இருக்கட்டும், அவர்கள் கொடுக்கின்ற மாத ஊக்கத்தொகையாக இருக்கட்டும். ஏங்க இந்த தடவை IAS IPS தேர்வில் 60 பேர் தேர்வாக இருக்காங்களா? சின்ன ஒரே உதாரணம், UPSCயில் அது எப்படி தெரியுமா? நீங்கள் இதுக்கு தேர்வாகி அரசே செலவில் நீங்கள் பயிற்சிக்கு வந்துட்டீங்கன்னா மாதம் 7,500 ரூபா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்தாங்க. ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு தயாரானீங்கன்னா மாதம் உங்களுக்கு 50,000 ரூபா கொடுத்தாங்களே. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் சார்ஜு, கூட்டிகிட்டு போனது, அங்கே தங்கி ட்ரைனிங் எடுத்தது, இது எல்லாம் இலவசமாக தமிழக அரசு கொடுத்து இன்றைக்கி 60 பேருங்க கடந்த 10 வருடங்கள் இல்லாத அளவுக்கு எண்ணிக்கையோட கூட. இப்படி கல்வியில் ஒரே வார்த்தை சொன்னால், இந்தியாவில் இந்த ஸ்டாலின் ஆட்சி நீங்கள் ஒரு வரையில் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். உயர்கல்வியில் சிறந்த மாநிலமாக இந்த 5 வருடங்களில் தமிழகம் மாறி இருக்கு. கல்வி புரட்சி, தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்குங்க. 12ஆம் வகுப்புலேருந்து காலேஜுக்கு போவோம் சொல்லுவாங்கல்ல, அந்த உயர்கல்விக்கு போகிற ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, என்ரோல்மெண்ட் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இது இந்திய அளவில் 28%. 28%. +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவன் இந்தியாவில் 128 பேர் தான் போகிறான். அமெரிக்காவுக்கு நிகராக அப்படின்னு தகவல். தமிழ்நாட்டில் 52 பேர் போகிறான். அப்போ கல்வியில் உயர்ந்திருக்குமா? பெண் கல்வி உயர்ந்திருக்கு. பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்ததுக்கப்புறம் 24% உயர்ந்திருக்கு. அப்போ இந்த 5 ஆண்டுகளும் தமிழ்நாட்டின் கல்வி புரட்சி நடந்திருக்கு. குறிப்பாக ட்ராப் அவுட் குறைஞ்சிருக்கு. அதான் சொல்கிறேன், வெண்மை புரட்சி மாதிரி. பாலுடைய புரட்சியை வெண்மை புரட்சிம்பாங்க, பசுமை புரட்சிம்பாங்க. இந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு செய்தது கல்வி புரட்சி. அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இன்னைக்கு தமிழக அரசுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது தொடர்பான விஷயங்கள் தான் பார்க்கும்போது தெரியுது. கிரவுண்ட் ரியாலிட்டியும் பார்க்கும்போது மக்கள் எல்லாமே கல்வி அண்ட் பொருளாதார முன்னேற்றம் இதை பார்க்குறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக சொல்லப்படுது. குறிப்பாக தனிநபர் செல்வாக்கு உயரத்துக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்போ அரசு செல்வாக்கு விட்டுருக்கும், தனிநபர் செல்வாக்கு உயரத்துக்கு சில காரணங்கள் இருக்கும். அந்த காரியங்கள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எந்த தனிநபரை சொல்றீங்க? இப்போ ஸ்டாலினுக்கு தனிநபர் அளவுலையும் செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதாவது பொதுவாக ஒரு தனிநபருடைய செல்வாக்கு எப்போ உயரும்? ஒரு தலைவராக இருந்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் இப்போ எடப்பாடி முதலமைச்சராக வந்தார் 2017. பை ஆக்சிடென்ட் ஜெயலலிதாவுடைய மரணம் அவரை முதலமைச்சராக தவழ்ந்து உருண்டு வர வைத்தது, இடத்துக்கு நகர்ந்தார். ஆனால் 4 வருடம் ஆட்சியில் இருந்தார். எடப்பாடிய செல்வாக்கு ஏன் உயரலை? 4 வருடம் அவர் தான் சிஎம்மாக இருந்தார். அவருடைய பிம்பம் ஏன் உயரலை? ஏன் தொடர்ந்து 10 தடவை தோல்வி அடைகிறார்? அது காரணம், ஒரு இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துட்டாலும் உங்களை வெளிப்படுத்துகிற லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒரு நிறுவனத்துக்கு உங்களை MD ஆக்கிட்டோம், நிகழ்வு நடந்துருச்சு, இப்போ ஆக்சிடென்ட். ஆனால் அதை தக்க வைக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? சஸ்டைனபிலிட்டி முக்கியம். அப்போ இந்த சஸ்டைனபிலிட்டி இல்லைன்னா உங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிரும். முதலமைச்சராகவே ஆக மாட்டார்னு சொன்னாங்க ஸ்டாலினை. அவர் என்னங்க செய்ய போகிறார்? அவருக்கு ஒன்றும் பெரிய, ஆனால் ஏற்கனவே மேயராக இருந்து சென்னையில் எவ்வளோ விஷயங்களை செஞ்சதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அவர் முதலமைச்சராக இந்த 5 வருடங்களில் செய்த விஷயங்கள் மக்கள் மத்தியில் அவருக்கான இமேஜை உருவாக்கியிருக்கு. ஜெயலலிதா இல்லாத காலம், கலைஞர் இல்லாத காலம், இனி யார் ஆட்சியை பிடிப்பாங்க? அது பெரிய வெற்றிடம். ஜெயலலிதாவும் கலைஞர் அவர்களும் இல்லாத இந்த அரசியல் ஒரு பெரிய வெற்றிடம். ஆனால் அந்த வெற்றிடத்தை ஸ்டாலின் நிரப்பியிருக்காரா இல்லையா? இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்காரா இல்லையா? இப்போ எதிர்கட்சிகள் வெற்றிடம், ஆளுங்கட்சியில் வெற்றிடம் இல்லையே.
அப்போ அந்த வெற்றிடத்தை அவர் ஏன் உயர்த்தியிருக்காருன்னா தன்னை வெளிப்படுத்திய விதம், ஒரு தலைவனாக தன்னை குரூம் பண்ணிய விதம். அதாவது தனக்கு இடம் கிடைச்சதுக்கப்புறம் கூட அதில் சொகுசாக இருந்துட்டு போயிடலாம் இல்லையே, தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை குரூம் பண்ணார். கலைஞர் வேறு, நான் வேறு. கலைஞருடைய அந்த பரிணாம வளர்ச்சி என்பது வேறு, அவருடைய லீடர்ஷிப் என்பது வேறு, எனக்கான லீடர்ஷிப் இது, நான் இப்படி வெளிப்படுத்துவேன். கடினமாக கூட பேசலைங்க. விஜயை பற்றி ஏதாவது ஒரு கடினமாக பேசியிருக்காரா? யாரை பற்றியும் கடினமாக பேசியிருக்காரா? கரூர் விஷயத்தில் என்ன சொன்னார்? விஜய் இப்படி தலைவர்கள்லாம் விரும்புவாங்களா? பக்குவமான சரியான வார்த்தை, பக்குவம். ஸோ ஒரு பக்குவப்பட்ட ஒரு தலைவருக்கான பரிணாம வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவரை வெளிப்படுத்தியிருக்குன்னு நான் பார்க்குறேன். அதுதான் இன்னைக்கு அவருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கு. கடந்த முறை காட்டிலும் இந்த முறை அதிகமான ஹேட் ஸ்பீச் அதிகமாக இருக்குது. யாருக்கு அதிகமான? திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த இதையும் தொடர்ந்து வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான கொலை நடந்தது அப்படின்னு திரும்ப ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ வெறுப்பு பிரச்சனைகள் வந்து எப்படி அவர் நிற்க முடியுது? காய்த்த மரம் தான் கல்லடிபடுன்னு சொல்லி நம்ம ஒரு பழமொழி உண்டு தமிழ்நாட்டில். அது காய்த்த மரம், உங்களுக்கு வெறுப்பு பேச்சு வரத்தான் செய்யும். இது வந்து வெறுப்பு பேச்சை சமூக வளத்தில் பேசுகின்ற காலம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது ஒரு காலத்தில் வந்து வெறும் அச்சு ஊடகத்தில் தான் அந்த வெறுப்பு பேச்சுகள் வரும், அதை காலையில் படிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு வினாடியும் உங்களை பற்றி வெறுப்பு பேச்சுகள் வரும். உங்களை வெறுப்பு பேச்சுகள் மூலமாக உங்களை காலி பண்ணக்கூடிய வேலை எதிரிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது திரு ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் உண்டு. அந்தந்த தகுதிக்கேற்றான் போன்ற வெறுப்பு பேச்சுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மீடியாவில் இருக்கீங்களா, மீடியாவில் உங்களை காலி பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களை காலி பண்ணுறதுக்கான வேலையை இவர்கள் செய்கிறாருன்னா நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம், யூஆர் க்ரோயிங்னு அர்த்தம். உங்களை பற்றி யாருமே எதுவுமே வெறுப்பு பேச்சு பேசலைன்னா உங்களுக்கு வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அதை உணர்ந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதை நீங்கள் கடந்து போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எதிராக வருகின்ற ஏவுகணைகளை ஒன்று தடுப்பீங்க, தலை குனிப்பீங்க, ஒதுங்கி போவீங்க, எதிர்த்து போராடுவீங்க, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த எதிர்ப்புகள் உங்களை வளர்ச்சிக்கான உரங்கள். இந்த வளர்ச்சிக்கான உரங்கள் தேவை. உங்களை ப்ரொமோட் பண்ணுங்க. நெகட்டிவ் இது வந்து உங்களை ப்ரொமோட் பண்ண தெரியுமா? உங்களை எதிராளி வந்து பேசினா உங்களை பற்றி 10 பேருக்கு தெரிய வைக்கும். அந்த காலம் இந்த காலம். அது இன்னும் ஸ்டாலினை பலப்படுத்துகிறதோ என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.